எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு ஊறுகாய் செய்ய போகிறோம். ஸோ அத்தை தான் வந்து செய்ய போகிறாங்க. ஸோ எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து சொல்லிங்க கேஷுவலாக வீட்டில் எப்படி இருக்கீங்களோ ஸோ அது மாதிரி வாங்க வீடியோக்குன்ட்டு. எனக்கு அது நைட்டியில் தான் மேக்ஸிமம் இருப்பேன்றனால நான் அதை அவாய்ட் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி அத்தை வந்து பூண்டு ஊறுகாய் வந்து செய்ய போகிறாங்க பாருங்க. ஸோ எப்படி செய்கிறாங்க, இதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே அத்தை சொல்லுவாங்க. சரி கேட்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது பூண்டு ஊறுகாய் செய்ய போகிறேன். அதற்கு எல்லாத்துக்கும் உடம்புக்கு நல்லது. நீங்கள் இந்த வைரஸ் எல்லாம் வந்திருக்கிறதுனால இந்த பூண்டு ஊறுகாய் சாப்பிட்றது ரொம்ப சக்தி அதிகமாக இருக்கும், எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். எப்படி செய்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பூண்டை வந்து நல்லா வணக்கணும். பூண்டு இருங்கத்த பூண்டு அப்படியே காட்டிக்கலாம் பாருங்கள். அத்தை நானும் சேர்ந்து இப்போ பூண்டை வந்து உரிச்சு வச்சுருக்கோம். இதில் தான் செய்ய போகிறாங்க அத்தை. பூண்டை சரி, இது சாப்பிட்றனால என்னென்ன சத்து? அதாவது எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டாகும். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். இந்த பூண்டு ஊறுகாயில் எல்லாத்துக்குமே சாப்பிட்றது நல்லது. குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க முதற்கொண்டு சாப்பிடலாம். சரி, இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாமா? செய்ய ஆரம்பிக்கலாம். சரிங்க. இப்போ வந்து அத்தை தான் செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அத்தை வந்து செய்ய போகிறனால அடுப்பை வந்து கீழே வச்சாச்சு. ஸோ இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் அத்தை வந்து குக்கிங் பக்கம் வரமாட்டாங்க, ஏன்னா திட்டு வந்து ஹைட்டாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு. ஸோ இன்றைக்கி வந்து அடுப்பை கீழே வச்சாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அத்தை என்னத்தை வேணும்? நல்லெண்ணெய் கொடுங்க. இந்தாங்க. அடுப்பு வைக்கலாம். அத்தை வீட்டில் வந்து பூண்டு ஊறுகாய் யாருக்கு பிடிக்கும்? நம்ம வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். வேறு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எங்கள் பையன் நல்லா விரும்பி சாப்பிடுவாப்புல. பூண்டு ஊறுகாய் வந்து மாமாவுக்கு பிடிக்கும், உங்கள் பையனுக்கு பிடிக்கும் இல்லையா? இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டாங்க அத்தை. இப்போ வந்து பூண்டை போட போகிறாங்க. போட்டுடலாமா அத்தை? பூண்டு போட்டுடலாம். காண்டி பூண்டை நல்லா வதக்கிடுங்க. பூண்டு வந்து அத்தை நல்லா வதக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வதங்கினதுக்கப்புறம் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றணுமா அத்தை? இந்த பூண்டு இப்போ ஒரு 1/4 கிலோ பூண்டு இருக்குமா அத்தை? 1/4 கிலோ பூண்டு கூடவே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அத்தை? இல்லை, 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோ இருக்கும். உரிச்சதுக்கப்புறம் எடை போட்டால் 1/4 கிலோ பூண்டு அளவுக்கு வரும் இல்லையா? நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். சரி. இப்போ என்னத்தை போடணும்? உப்பு எதுக்கு போடணும்னா, இவ்வளோ போடலாமா? போட்டுட்டுங்களா? போட்டு எதுக்கு போடணும்னா இந்த பூண்டோட உப்பு நல்லா சேர்ந்து கொஞ்சம் சுவை கொடுக்கும். நல்லா வதங்கும் இல்லையா? நல்லா வதங்கிடும். உப்பு சேர்ந்து அதில் வந்து ஊறுகாய்க்கு டேஸ்ட்டு கொடுக்கும். சரி ஏத்த இப்போ கொரோனா வைரஸ்லாம் வருது இல்லத்த, அதுக்கு என்னத்த உங்கள் காலத்துலலாம் அது இருந்துச்சா? எங்கள் காலத்துலலாம் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பூண்டு, வெங்காயம், இஞ்சி எல்லாம் நல்லா சத்தானதெல்லாம் சாப்பிட்டதுனால எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து இப்போ வர்றது வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வெங்காயத்தில் எதுலையுமே சத்து இல்லைல்ல. சத்து இல்லை. இப்போ வர்ற விவசாயத்தில் நல்லா சத்து கிடையாது. அப்போ வந்து எதுவுமே இல்லாமல் நல்லா இருந்துச்சு, உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சு. அப்போ விளைஞ்ச காய்கறிகளுக்கு அரிசி சாப்பாடு எதுவுமே சக்கரை எதுவுமே இல்லை. இப்போ தான் எல்லா நோயும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் இப்போ இந்த பூண்டு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து எல்லாமே நல்லது தான். உடம்புல எந்த குறையும் இருக்காது. பூண்டில் என்னென்ன சத்தெல்லாம் இருக்குது? பூண்டில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. சளி இருக்காது உடம்புல. நல்லா உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு சட்னி மாதிரி ஊறுகாய் மாதிரி இல்லை, சோத்தில் கூட போட்டு சாப்பிடலாம், சாப்பாட்டில் கூட போட்டு கழுவி சாப்பிடலாம். சரிங்க. இப்போதான் எல்லாமே மருந்து அடிச்சுறாங்க. அரிசியில், பருப்பில், எல்லாம் விவசாயியில் காய்க்கு மிளகா, வெங்காயம், தக்காளி அதனால சத்தெல்லாம் போயிடுது. அப்போல்லாம் இயற்கையாக வளர்ந்துச்சு. இப்போல்லாம் உரத்தை கொட்டி நோய் உண்டாகுதான். அதனால் நம்ம வந்து நோயை தடுக்கணும்னா பூண்டு சட்னி, இஞ்சி சட்னி, வந்து என்ன சொல்கிறது, நம்ம கீரைகள் இதெல்லாம் நல்லா சேர்த்துக்கணும். பழங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு நல்லது தான். சரிக்கா. அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்து வந்து 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். வதங்கிடுச்சு அத்தை? போதும் அத்தை வதங்கினது? போதும். சரி, இப்போ தண்ணி ஊற்றிடலாமா? தண்ணி ஊற்றிடலாம். இப்போ மொத்தம் 2 டம்ளர் ஊற்ற சொன்னீங்களா? 2 டம்ளர். இப்போ 1 டம்ளர் ஊற்றிடுங்க. அதை தரேன் தண்ணி. 2 டம்ளர் ஊற்றி 2வது டம்ளர் ஊற்றுறீங்க இல்லையா? இன்னொரு 1/2 டம்ளர். போதும். இப்போ வந்து மூடி வச்சு விசில் விட்டுலாமா அத்தை? இந்த மேலால் உள்ள தோலை மட்டும் எடுத்துருவோமா?
இப்போ மூடி வச்சு விசில் எத்தனை விசில் விடலாம்? 5 விசில் விட்டுலாம். 5 விசில் நல்லா குலைவாக வேகணும் இல்லையா? குலைவாக வந்தால் தான் இந்த நறுக்குன்னு இருக்காது பூண்டு. சரிங்க. சட்னி வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சுல்ல, இப்போ எடுத்துடலாமா? எடுத்துடலாம், நல்லா வெந்துருச்சு. சரி எடுத்துருங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாமா? சூப்பராக இருக்குது. வாவ், நல்லா வெந்திருக்குல. 5 விசில் விட்டா எனக்கு கரையெல்லாம் இல்லை, நான் கரைஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் கரையில. ஸோ உங்களோட குக்கர் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த, ஏன்னா என் குக்கருக்கு வந்து இன்னும் ஒரு 2 விசில் சேர்த்து விட்டுருந்தா கூட அவ்வளோ சீக்கிரம் இதாகாதுன்னு நினைக்கிறேன். குக்கர் பொறுத்து நீங்கள் பார்த்து விசில் விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு பூண்டு நல்லா குலைவாக வெந்திருக்கணும், அதுதான் முக்கியம் இல்லையாத்த? நல்லா வெந்துருச்சு. சரி, இந்த தண்ணியை வந்து இருத்துடணுமா? இருத்து அதில் புளியை ஊற வச்சு. சரி, தண்ணியை இருத்துட்டு அந்த தண்ணியில் வந்து புளியை ஊற வைக்க சொல்கிறாங்க அத்தை. அதை பண்ணிடலாம் அத்தை. இப்போ பூண்டு வந்து நம்ம இப்போ ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்றோம்ல, எல்லாமே வந்து ஊறுகாவே செஞ்சு சாப்பிட முடியாது. வேற எந்த மாதிரியும் வந்து பூண்டை வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கலாம்? பூண்டு வந்து புளிக்குழம்பு வைக்கலாம், பூண்டு குழம்பு வைக்கலாம். வேற எத்த? அதாவது பாலில் வந்து நல்லா காஞ்ச பாலில் பச்சை பூண்டை உரிச்சு போட்டு நல்லா உரிச்சு போட்டு வெந்ததும் அந்த பாலில் இருக்க பூண்டையும் சாப்பிடலாம், பாலையும் குடிக்கலாம். நல்லா எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ரொம்ப நல்லது. சரி சரி, அடுத்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதில் தண்ணியில் புளி ஊற வச்சிட்டோமா? இப்போ வந்து இந்த பூண்டு இருத்தோம்ல தண்ணி, இந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வேறு தண்ணியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதா? யூஸ் பண்ணலாம், சீக்கிரம் புளி ஊறிடும். இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. பூண்டு தண்ணி இருத்ததை அதில் புளியை ஊற வச்சு அதிகமாக சத்து அதிகமாகும். ஓகே, அப்போனா இந்த தண்ணியில் வந்து சத்து நிறையா இருக்கனால வேஸ்ட் பண்ணாமல் இதிலே புளி ஊற வச்சுக்கிறோம் இல்லையா? ஓகே. வரமிளகாய் வந்து எடுத்துக்கணும். வரமிளகாய் எத்தனை எடுத்துருக்கீங்க? ஒரு 10-15 எடுத்துருக்கீங்களா? 15 மிளகா. சரி, மிளகாவை வந்து என்ன பண்ணும், வறுத்துக்கணுமா? வறுக்கணும். வறுத்து அதில் 2 வெந்தயமும் போட்டு வறுத்தரணும். கடுகு, வரமிளகா, வெந்தயம் 3 நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். வறுத்து ஆற வச்சு அரைச்சிக்கணும் இல்லையா? அத்தை வந்து கிள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா உடச்சி இதில் போட்டுட்ருக்காங்க வடசட்டில் வறுக்கிறதுக்கு. இப்போ வந்து வரமிளகாய் போட்டோம்ல, அத்தை கடுகு கேட்டாங்க. கடுகு இவ்வளோ போடலாமா அத்தை? போதும். இவ்வளோ கடுகு அண்ட் தென் வெந்தயம் போட சொன்னாங்க. இவ்வளோ இதையும் போட்டலாமா அத்தை? போட்டு இது எல்லாத்தையும் வந்து லேசாக வறுத்துக்கணும் இல்லையா? இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை இல்லத்த? ஓகே, இப்போ வந்து இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்க போகிறோம். நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, ஆறட்டும். இப்போ இந்த பூண்டு இருக்குல்ல, இதை வந்து கடையிறாங்க அத்தை. அதாவது என்னென்னா சூடாக இருக்கும்போது கொஞ்சம் லேசாக கடைஞ்சோன்னா நல்லா குழஞ்சி, என்ன சொல்கிறது, என்ன எதுக்கு நீங்கள் கடையிறீங்க நீங்களே சொல்லுங்க. ஊறுகாய் மாதிரி சோத்துல போட்டு பிறந்தி சாப்பிட்லாம், தொட்டு சாப்பிட்லாம். அது வந்து கடையாமல் இருந்தோம்னா முழுசாக இருக்கும். அதனால வந்து நல்லா கடைஞ்சிக்கிறீங்க இல்லையா? ரொம்ப நாளைக்கு இருக்கும். நல்லாயிருக்கும், கடைஞ்ச சாப்பிட்டு தொட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும், கிரேவி மாதிரி. சூட்டோடய கடைஞ்சோன்னா தான் இது மாதிரி வரும். ஆற வச்சிட்டிங்கன்னா கடைய முடியாது. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, புளியை கரைச்சி இதிலே ஊற்றிடணும். புளியை கரைச்சி அதிலே ஊற்றிடணுமா? சரி, புளியை கரைச்சி அதிலே ஊற்றிடணும். இப்போ கரைக்கிறாங்க அத்தை புளி தான். ஒரு பவுடர் மாதிரி அரைச்சாச்சு. அரைச்சக்கப்புறம் அத்தை வந்து இதில் வந்து பெருங்காயம் போட சொன்னாங்க. பெருங்காயம் போட்டுடலாமா? எத்தா பாருங்கள், போடுறேன். கரெக்டாக இருக்குமா பாருங்கள். இன்னும் கொஞ்சம் போட்டா போதுங்களா? சரி. இந்த பக்கம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அத்தைன்னா, புளியை கரைச்சி அந்த பூண்டு நம்ம கடைஞ்சிச்சோல்ல அது கூட போட்டு நல்லா கலந்துட்ருக்காங்க. அப்படி தானே அத்தை? அதே தான். ஓகே, இதை நல்லா கடைஞ்சிட்டு இப்போ அடுப்பில் வைக்கணுமா? தண்ணி எதுவும் சேர்க்கணுமா இல்லை தேவையில்லையா அத்தை? தண்ணியெல்லாம் தேவையில்லை. சரி அத்தை, பூண்டை வதக்கும் போது ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அடுப்பை வந்து சிம்மில் வைக்கணும். ரொம்ப குறைவான தீயில வச்சு வதக்கணும், இல்லைன்னா பூண்டு வந்து தீஞ்சு போயிடும். டேஸ்ட் இருக்காது. அதனால பூண்டு வதக்கும் போது கேர்ஃபுல்லாக கரிஞ்சிடாமல் வதக்கிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி புளிக்கரைசலும் அந்த பூண்டு கடைஞ்சோம்ல மத்து போட்டு அதையும் அப்படி வச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு, ஆனில் தான் இருக்குது. இப்போ வந்து என்ன மஞ்சத்தூள் மட்டும் சேர்க்கணும், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை. அத்தை வந்து வெல்லம் இருக்குல்ல, வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வந்து இறக்க போகிறப்ப சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து மஞ்சத்தூள் போட்டு மாற்ற எல்லாமே போட்டுருங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், நல்லா வந்து கொதிக்கட்டும். மாற்ற நல்லா கொதிக்கணும். இந்த புளித்தண்ணி பூண்டும் நல்லா மெர்ஜ் ஆகிற வரைக்கும் கொதிக்கணும்.
பாருங்கள் இப்படி தான் இருக்குது. ஓகே, பிடிச்ச எதிர்ப்பு சக்தி அதிகமாச்சுன்னா நோய் அண்டாது. ஓகே, இப்போ வந்து பூண்டும் புளியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து எண்ணெய் பண்ணணும். நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் வந்து இதில் ஊற்றலாமா? இந்தாங்க, எவ்வளோ ஊற்றணும் நீங்கள் ஊற்றுங்க. போதும். இப்போ இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு அரை குழிக்கரண்டி சேர்த்துருக்கீங்க. அதை வந்து இந்த எண்ணெய் சேர்த்துடலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இதை மூடி போடாமல் அப்படியே வச்சு வேக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னா எல்லாம் அடுப்புலாம் நாஸ்தி ஆகிரும். அதனால் வந்து மூடி மேலால் சும்மா இது வந்து சும்மா வச்சுருக்கோம் தெரிக்காமல் இருக்க. இப்போ வந்து இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வருதுல்ல, வந்த டைமில் என்ன பண்ணணும்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பொடி, இதை சேர்க்கணும். சேர்த்துடலாம் மற்ற சேர்த்துடலாம். இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்து வச்சுருந்தேன். ஓகே, அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். என்னத்தை பண்ணணும், இப்போ வந்து அத்தை எண்ணெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை குழிக்கரண்டி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. இப்போ வேறு என்னத்தை பண்ணணும், வெல்லம் வந்து இப்போ சேர்த்தலாம். வெல்லம் இல்லை அப்படின்னா சப்போஸ் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போ தற்சமயம் வெல்லம் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கப்புறம் இது வந்து நாட்டு சக்கரை சேர்க்கப்புறம் எதுக்காகனா அந்த காரம் அண்டு புளிப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக சேர்க்கப்புறம் போட. ஸோ பூண்டு ஊறுகாய்க்கு வந்து இது ஒரு நல்ல, நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடும்போது லேசான ஒரு இனிப்பு இருக்கும் இல்லையா, அது கொடுக்கறதுக்காக இது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இப்படி தானே. ஓகே, வேறு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட பூண்டு ஊறுகாய் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு மேலே வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கேமரா பக்கத்தில் கொடுப்போன்னா தெரிக்குது, அதனால் வந்து இருக்கட்டும். இப்போ வந்து எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு நான் வேறு உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி தான் ஸ்டோர் பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு நல்லாயிருக்கும்? 6 மாதம் 3 மாதம் 6 மாதம் 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். அது வந்து ஜாடியில் கண்ணாடியில் தான் வைக்கணும், பிளாஸ்டிக்லாம் வைக்கக்கூடாது, பிரிட்ஜிலாம் வைக்கக்கூடாது. அதாவது கண்ணாடி ஜாடி வேறு இல்லைன்னா வேறு இதில் தான் போட்டு வைக்கலாம். பீங்கால போட்டு வைக்கலாம். 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கைப்படாமல் ஸ்பூன் போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது. ஆஃப் பண்ணிடுறது அதுதான், ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே வேறு இதில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கணும், சுட சுட ஸ்டோர் பண்ணிடாதீங்க. இப்போ எடுத்து சிவானி, நான், அத்தை எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறோம். சூப்பர், சான்ஸே இல்லைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது என்னோட டைலாக் ஆச்சே. சரி, டைலாக் நீயே சொல்லு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு இல்லை, அவ்வா சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு அபிஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, அண்ட் தென் வந்து பூண்டு பார்த்திங்கன்னா அஜீர்ண கோளாறு அண்ட் தென் வந்து செரிமானம் ஆகலை அப்படின்ற மாதிரியான ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா க்யூர் ஆகும். ஸோ பூண்டு வந்து ஒரு பெரிய மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.